தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது. இத சொன்னது யாரு? அங்க வாழ்ற இஸ்லாமிய சகோதரர்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. இந்து மக்களுக்கு எதிரான அரசுன்னு சொல்ற திமுக அரசு அத பண்ணியிருக்கான்னா, இன்டைரக்ட்டா அவங்க தான் பண்றாங்க. எது மூலமா பண்றாங்கன்னா, அதுதான் பெரிய கொடுமை. இந்து மக்களோட உண்டியல் பணத்திலயும், இந்து மக்களோட வருமானத்திலயும், இந்து மக்களின் கோயில்கள பாதுகாத்து வளர்க்க வேண்டிய அறநிலைத்துறையே இந்த தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மேல்முறையீடு போனதா ரொம்ப அதிர்ச்சி தர விஷயமா இருந்தது. இது எல்லாரும் நம்ம அறிஞ்ச விஷயம் தான். நீதிமன்றம் மூலமா நடக்கிற விஷயங்கள் நம்ம பட்டியல் போட ஆரம்பிச்சோம்னா 1920, 30, 31, 35ன்னு மாறி மாறி லண்டன்ல இருக்கிற ரிவ்யூ கவுன்சில் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும். அதை பேசுறதுனா தனியாவே நம்ம ஒரு வீடியோ பேசுற மாதிரி இருக்கும். அதுல எல்லாமே லண்டன் பிரிவியூ கவுன்சில்ல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து மக்கள் மலை மொத்தமுமே இறைவன் சொல்லி மலையவே இறைவனா வழிபடுறாங்க அப்படின்ற தீர்ப்பு இருந்த போதிலும் நம்ம மலை மொத்தமும் நம்மளோடதுன்னு எந்த இந்துக்களும் சொல்லல. மலையில தீபத்தூண் இருக்கிறது இந்துக்களுக்கு சொந்தமான பகுதியில நம்ம தீபம் ஏத்திக்கலாம். அதுக்கு ஏன் தடை பண்றீங்க? அதுவும் நீதிமன்றம் மூலமா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் அதை ஏத்த விடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்ற கேள்வி திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட இல்ல, உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த முருகர் பக்தர்களோட கேள்வியாவும் இதுவா தான் இருக்கு.